எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு படத்துக்கு முந்தின படம் ட்ரிவாண்ட்ரம் போயிருந்தேன். அங்கே இருக்கிற எல்லாரும் ப்ரெஸ் பீப்புளை நான் மீட் பண்ணேன். அப்போவே என்னுடைய நண்பர் ஷிபு சொல்லிகிட்டே இருப்பார், கொச்சினில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் எப்படி என்னை ரிசீவ் பண்ணாங்களோ அந்த மாதிரி என்னை இங்கே உங்கள் ஊரில் என்னை ரிசீவ் பண்ணாங்க. என்னால் அதை மறக்கவே முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் தொடர்ந்து எனக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு, அதுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது இந்த வேலாயுதம் படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ். நான் எதுவாக இருந்தாலும் ஃபேன்ஸ்ன்னு சொல்கிறத விட அவங்க நான் நண்பர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க முன்னாடி நான் ரிலீஸ் பண்ணணுன்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தினுடைய பூஜை அவங்க முன்னாடி தான் பண்ணேன். ஆடியோ சிடி ரிலீஸ் அவங்க முன்னாடி தான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி கேரளாவில் இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னோன்னே அதே மாதிரி தியேட்டரில் நீங்கள் பிளான் பண்ணுங்கள், நான் டெஃபினட்டாக வரேன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக காவல்துறை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஆக்சுவலாக முதலே சொல்லணும்னு நினச்சேன், உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி. காலையில் நடந்த அந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த ப்ரெஸ் மீட்டை மதித்து நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ഇനി നിങ്ങൾക്ക് വിജയസാറിന്റെ വിശേഷങ്ങൾ, സിനിമയുടെ വിശേഷങ്ങളൊക്കെ ചോദിക്കാനുള്ള അവസരമുണ്ട്. விஜய் சார் வணக்கம். விஜய் சாரோட படம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் தான் உங்களோட அந்த சக்ஸஸ் வெற்றி அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லா படத்துலையுமே ஒரு ஸ்டைல் டயலாக் இருக்கும், செம அடி இருக்கும், அதுதான் உங்களோட வெற்றி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. நான் ஒவ்வொரு படத்துலையுமே கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணணுன்னு தான் நான் நினைப்பேன். நீங்கள் போன படம் பார்த்தீங்கன்னா காவலன், அதில் இந்த மாதிரி பஞ்ச் லைன்ஸோ இல்லை இந்த மாதிரி ஃபைட்ஸோ ஸ்டைலோ எதுவுமே இருக்காது. அது அந்த படத்தினுடைய கதைக்கு நான் ஒரு கதாநாயகனாக நடித்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மாஸ் என்டர்டெய்னர் படம் அமையும் போது அதெல்லாம் கொஞ்சம் ஆடட் எலிமெண்ட்டாக சேர்ந்துடும். ஓகே சார். ஐடியா ஸ்டார் சிங்கர் ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தீங்க, சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அண்ட் மோகன்லால் எப்போ ஆக்ட் பண்ண கூப்பிட்டாலும் நீங்கள் மலையாளத்தில் நடிக்க போகிறீங்க. எப்போ எங்களுக்கு அந்த மாதிரி மலையாளி பீப்புள்ஸ்க்கு உங்களை எப்படி மலையாள மூவியில் பார்க்கலாம்? சீக்கிரம் பார்க்கலாமா சார்? சீக்கிரம் பார்க்கலாம். ஆனால் உங்கள் சூப்பர் ஸ்டார்ஸ் என்னை கூப்பிட மாட்டேன்றாங்க. கூப்பிட்டா கண்டிப்பாக நடிப்பாங்க. ஓகே சார். வேலாயுதம் படம் வெற்றி நேரத்துக்கு எங்களோட கேரளா பீப்புள் எல்லா சார்பாகவும் வெற்றி. தேங்க்யூ தேங்க்யூ. Vijay, after Nanpan, what are the other projects? Your next project? What about Gautam Menon movie and Murugadas movie? ஆமாங்க, அது இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. மேபி ஒரு 1 or 2 வீக்ஸில் அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வரும். It's been a long time since you are acting in action, stylish movies. When can we see Vijay in a character role, in something that is totally different from all kinds of movies that you have done until now? ஆக்சுவலாக நான் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. அது கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் அமையணும். அப்படி அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ஒரு நடிகன் அப்படின்னா எல்லா சைட்ஸுமே அவர் ட்ரை பண்ணணும். எனக்கு என்னுடைய பெரிய ஹிட்ஸ் எல்லாமே போக்கிரி, வேட்டைக்காரன் எல்லாமே இந்த ஃபார்முலாவில் அமைஞ்சதுனால என்னை தேடி வர்றவங்க எல்லாருமே இதே மாதிரி கதைகள் வச்சுட்டு தான் வராங்க. ஸோ
ஸோ நான் டெஃபினட்டாக அதை நான் பிரேக் பண்ணணும். ஃப்யூச்சர் படத்தில் மேபி அடுத்த பஞ்சில் கண்டிப்பாக நான் அப்படி ட்ரை பண்ணணும். How is your experience with Shankar? Working for the first time with Shankar, so how is your experience with Shankar? அது வந்து அவர் எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 13 படம் எங்கள் அப்பாவோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு அப்போவே அவர் பழக்கம், பட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் ஆகிப்போச்சு. அவருடைய வளர்ச்சி பார்த்து உண்மையிலேயே நான் பிரமிச்சு போயிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுடைய ஸ்பீல்பர்க்னு சொல்லலாம் அவரை. ஸோ அவர் படத்தில் நடித்தது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல ஹியூமன் பீயிங். முதல்ல எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுறாரு. பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் நல்லா சொல்லி கொடுக்குறாரு, நல்லா நடித்து காட்டுறாரு. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. You donated 100 crowd for the success of this movie. Was it right? இல்லை, ரைட்டாக தப்பான்னு எனக்கு தெரியலைங்க. அந்த ஊருக்கு போகும்போது அவங்க அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணாங்க. நான் பெருசாக பிளான்லாம் பண்ணுறதில்ல, இது மாதிரி செய்யணும் அப்படின்லாம். அது வந்து அந்தந்த ஊருக்கு போகும்போது எனக்கு சிலது தோணும். அப்படி டக்குன்னு தோணும் போது நான் செஞ்சேன். நல்ல விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன். எத்தனையோ குடும்பங்கள் நல்லா இருக்கு. அதனால Recently, one of the popular stars in Tamil Nadu has dismissed his fans association. So, one of the popular stars in Tamil Nadu has dismissed his fans association. So, how important, according to you, how important is the role of fans association behind the success or this support? Usually when Shankar had